ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்னைக்கு நம்ம எம்சிபாயோட சீசன் 3 எபிசோட் 1 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ அப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வழக்கமா இதுக்கு முன்னாடி வந்து சீசன் 1 அண்ட் சீசன் 2 இது ரெண்டுத்துலயுமே ஒரு ஸ்டோரி டெல்லர் பார்க்ல விளையாடிட்டு இருக்கிற பசங்களுக்கு ஒரு கதை சொல்ற மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த சீசன் 3 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமா அந்த பார்க்ல இருக்கிற பையனே இந்த மொத்த கதைகளையும் வரைய ஆரம்பிக்கிறான். அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் வரைய வரைய இந்த சீசன்ல கதையா அது உருவாகும். அந்த வகையில் இந்த எபிசோட் 1ஓட பேரு லெண்ட் இட் டு மீ. எபிசோட் ஸ்டார்டிங்ல செக்கி குச்சி அப்படிங்கிற ஒரு பையன் நைட்டு ரோட்ல நடந்துட்டு வர அப்ப அவன் ஒரு பப்ளிக் பாத்ரூமா பாக்குறான். அதை பார்த்ததும் போறதுதான் போறான், வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பப்ளிக் பாத்ரூம்ல குளிச்சுட்டு போயிடலாம் சொல்லிட்டு அவனும் அந்த பாத்ரூம்குள்ள போய் அந்த பாத்ரூம் நடத்திட்டு இருக்கிற அந்த பாட்டி கிட்ட எனக்கு சோப்பு டவல் ஷாம்புன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு குளிக்க ஆரம்பிக்கிறான். செக்கியும் என்ன தவிர இந்த பாத்ரூம்ல யாருமே இல்ல, ஒருவேளை லேடிஸ் பாத்ரூம்ல யாராவது இருப்பாங்களோ சொல்லி யோசிக்க அப்போ ஒரு பொண்ணோட குரல் லேடிஸ் பாத்ரூம்ல இருந்து கேக்குது. செக்கியும் யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கேட்க அந்த பொண்ணு உங்களோட சோப்பை இந்த சைடு அனுப்ப முடியுமா சொல்லி கேட்க அவனும் அந்த சோப்பா அந்த சைடு கொடுத்துடுறான். அப்புறம் பாத் டப்ல அவன் குளிச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட குரல் ரொம்ப அழகா இருந்ததுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க திரும்பவும் அந்த சைடுல இருந்து அந்த பொண்ணோட குரல் உங்ககிட்ட ஸ்பேர் பக்கெட் ஏதாவது இருந்தா இந்த சைடு அனுப்புறீங்களா அப்படி சொல்லி கேட்க இவனும் நான் ஸ்பேர் பக்கெட் யூஸ் பண்ணல நீங்களே வச்சுக்கோங்க சொல்லி அந்த சைடு லேடிஸ் பாத்ரூம் வந்துட்டு வீசுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அந்த பொண்ணு உங்ககிட்ட ரேசர் இருக்கான்னு சொல்லி கேட்க அந்த பையனும் என்கிட்ட ரேசர் இல்லைன்னு சொல்றான். அப்ப சிசர் இருக்கான்னு சொல்லி கேட்க சிசர்லாம் யார் பாத்ரூம் கேட்டுட்டு வருவான்னு சொல்லி கேட்கறான். அந்த பொண்ணு கேட்கற எதுவுமே இவங்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த பொண்ணு உன்னோட தலைமுடியை வெட்டி இந்த சைடு கொடுங்க, உங்களோட விரலை வெட்டி இந்த சைடு கொடுங்க, உங்களோட காதை அறுத்து கொடுங்க, உங்களோட மூக்கு அறுத்து கொடுங்க, உங்களோட கண்ணை புடுங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொன்னா கேட்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த குரல் சொல்ற எதையுமே இவன் கேட்காம இவன் மட்டும் குளிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த குரலும் எனக்கு நாக்க அறுத்து கொடு, உன்னோட நகத்தை பிச்சு கொடுன்னு சொல்லி ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டே இருக்க அப்பதான் அவனுக்கு மேல இருக்கிற செவுத்துல ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு அவனும் மேல பார்க்க அந்த குரலுக்கான சொந்தக்காரி அவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். அண்ட் இதுதான் அந்த உருவம். இதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா அதோட கையே சிசரா தான் இருக்கு, ஆனா அது அவங்கிட்ட சிசர் கேட்டது பாத்தீங்களா. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.